இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://buyMode.shop/links/0F599-374A9213-079A 6B53E8. Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய இந்திய தத்துவ ஞானிகள் பருப்பொருட்களை எத்தனை அடிப்படை கூறுகளாக பிரித்துள்ளனர்? 5. இந்த உலகம் நிலம், நீர், காற்று, தீ மற்றும் ஆகாயம் எனப்படும் 5 கூறுகளின் கலவையால் ஆனது என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். ஜான் டால்டன் அணு கொள்கையை கூறிய ஆண்டு 1803. 1827 மகரந்த துகள்கள் நீரில் வளைந்து நெளிந்து ஊசலாடுவதைக் கண்ட ஸ்காட்லாந்து தாவரவியல் வல்லுனர் யார்? ராபர்ட் பிரவுன். மகரந்த துகள்களின் பிறழ்ச்சியான நகர்வானது எவ்வாறு அறியப்பட்டது? பிரவுனியன் நகர்வு. மகரந்த துகள்களானது தனியான நீர் துகள்களால் நகர்கின்றன என்பதை விளக்கிய இயற்பியல் வல்லுனர் யார்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அணுக்கள் உண்மையானவை என கணக்கீடுகளின் உதவியுடன் கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஆண்டு 1908. கடந்த 10,000 ஆண்டுகளில் அறிவியலின் மிக முக்கிய கண்டுபிடிப்பு அணுவினுடைய நிலைப்பாடு என்று கூறியவர் யார்? ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன். மெண்டலீப் இருட்டறையில் குறுகிய ஒளிக்கற்றை நேர்கோட்டு பாதையில் செல்லும்போது அதனூடே மாசு துகள் மேலும் கீழும் அசைவது எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பிரவுனியன் நகர்வு. துகள்களானது ஒன்றுடன் ஒன்று மோதி இயக்க நிலையில் எல்லா திசைகளிலும் மேலும் கீழும் நகரும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர்? விரவுதல். ஒரு நெல் மணியளவு எளிய உப்பில் எத்தனை துகள்கள் உள்ளன? 1.2 × 1018. கீழ்கண்ட கூற்றில் துகள்களின் இயக்க கொள்கைப்படி திண்ம பொருள்களின் துகள்களில் தவறானதை காண்க. தன்னிச்சையாக நகர முடியும். எந்த நிலையான கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் திரவத்தை விட வலிமை குறைந்த கவர்ச்சி விசையை பெற்றுள்ளது எது? வாயு. நீர், பாதரசம் முதலிய திரவங்கள் எதை பெற்றிருப்பதால் துகளிகளாக உள்ளன? ஒத்திசைந்த ஆற்றல். துகள்களில் ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தி நிலை மாற்றத்திற்கு கொண்டு செல்லும் மாற்றங்கள். மீள் இயல்பு மாற்றங்கள். நிலை மாற்றத்தின் தவறான கூற்றை தேர்வு செய்க. திண்மம் உறைந்து திரவ பொருளாக மாறுவதில்லை. எந்த திட உலோகம் திரவமாக மாறுவதற்கு நமது கரத்தில் உள்ள வெப்பமே போதுமானது? காலியம். பருப்பொருளின் நிலை மாற்றத்தின் போது வெப்ப ஆற்றலானது துகள்களின் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது? இயக்க ஆற்றல். ஆக்சிஜனின் உருகுநிலை என்ன? -219 டிகிரி செல்சியஸ். சோடியத்தின் உருகுநிலை என்ன? 98 டிகிரி செல்சியஸ். இரும்பின் உருகுநிலை என்ன? 1540 டிகிரி செல்சியஸ். பின் வருவனவற்றுள் வைரத்தின் உருகுநிலை என்ன? 3550 டிகிரி செல்சியஸ்.
திண்மத்தை திரவமாக நிலைமாற்ற முழுவதுமாக பயன்படுத்தப்படும் ஆற்றல் எது? உருகுதலின் உள்ளுறை வெப்பம். ஒரு பொருள் அதன் கொதிநிலையில் திரவ நிலையில் இருந்து வாயு நிலைக்கு மாறும் செயலுக்கு டேஸ் என்று பெயர். கொதித்தல். பொறுத்துக. பொருட்கள் கொதிநிலைகள். இரும்பு -183 டிகிரி செல்சியஸ், வைரம் 2900 டிகிரி செல்சியஸ், சோடியம் 4832 டிகிரி செல்சியஸ், ஆக்சிஜன் 890 டிகிரி செல்சியஸ். இதுக்கான ஆன்சர் 2, 3, 4, 1. நாப்தலின் உறைநிலை என்ன? 80 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளின் வெப்பநிலைக்கும் அப்பொருள் உறிஞ்சிய ஆற்றலுக்கும் இடையே வரையப்படும் வரைகோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெப்ப வரைகோடு. ஒரு பொருள் குளிர்ந்து அதன் நிலை மாறும்போது கிடைக்கும் வரைகோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குளிர்தல் வரைகோடு. சாதாரண வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அதாவது NTP நீரின் கொதிநிலை என்ன? 100 டிகிரி செல்சியஸ். மலை உச்சியில் நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது? 90 டிகிரி செல்சியஸ். ப்ரெஷர் குக்கரில் நீர் எந்த வெப்பநிலையில் கொதிக்கிறது? 120 டிகிரி செல்சியஸ். நீரின் சாதாரண கொதிநிலையில் அதன் ஆவி அழுத்தம் என்ன? 760 mmHg. கடல் மட்டத்தை விட 10,000 அடி உயரமுள்ள மலை முகட்டில் வளிமண்டல அழுத்தம் என்ன? 526 mmHg. ப்ரெஷர் குக்கரில் 120 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது என்ற தத்துவம் எந்த விதியின் மூலம் புரிந்து கொள்ள இயலும்? கே. லூசாக். ஒரு பொருளானது திரவ நிலையிலிருந்து ஆவி அல்லது வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எத்தனை வழிகளில் நடைபெறுகிறது? 2. ஆவியாதல் செயல்பாடுகளில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எந்த வெப்பநிலையிலும் ஆவியாதல் நிகழ்கிறது? திண்ம நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைமைக்கு மாறும் செயல் பதங்கமாதல். நாப்தலின் உருண்டைகள் சில நாட்களுக்கு பிறகு மறைந்து போவது எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பதங்கமாதல். பதங்கமாதல் முறையின் தலைகீழான செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? படிதல். உலர் பனிக்கட்டியானது சில சமயங்களில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? காட் ஐஸ். முதலில் முழுமையான வெப்பமானி அளவீட்டிற்கான தேவையை எழுதியவர் யார்? லார்ட் வில்லியம் கெல்வின். கீழ்கண்டவற்றுள் அதிக அடர்த்தி கொண்டது எது? திண்மம். குறைந்த இயக்க ஆற்றலை பெற்றுள்ள பருப்பொருள் எது? திண்மம். மிக வலுவற்ற அல்லது புறக்கணிக்கத்தக்க ஈர்ப்பு விசைகளை கொண்ட பருப்பொருள் எது? வாயு. பின்வருவனவற்றுள் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு எது? ஹைட்ரோகார்பன். 90 டிகிரி செல்சியஸ் அளவில் கெல்வின் அலகு என்ன? 363 கெல்வின். ஒரே வகையான அணுக்களை கொண்டுள்ள பருப்பொருள் எது? தனிமம். நவீன ஆவர்த்தன அட்டையில் இதுவரை உள்ள 118 தனிமங்களில் இயற்கையில் காணப்படும் தனிமங்கள் எத்தனை? 92. செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட தனிமங்கள் எத்தனை? 26. கீழ்கண்டவற்றுள் உலோகப் போலிகள் எவை? போரான், சிலிக்கான். பின்வருவனவற்றுள் எது அலோகத்திற்கு எடுத்துக்காட்டாகும்? குளோரின். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் கூடியிருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேர்மங்கள். பின்வருவனவற்றுள் கரும்பு சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? C12H22O11. தனிமம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. இது ஒரு தூய்மையான பொருள் அல்ல. வெடிமருந்து கலவையில் கலந்துள்ள தூய பொருட்கள் எவை? சல்ஃபர், பொட்டாசியம் நைட்ரேட். தூய பொருட்களின் சிறப்பு பண்புகள் பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1. தூய பொருட்கள் ஒரே வகையான அணு அல்லது மூலக்கூறுகளால் ஆனவை.
இது சரி. கூற்று 2, தூய பொருட்கள் மாறாத கொதிநிலை, உருகுநிலை மற்றும் அடர்த்தி போன்ற இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளன. இது சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 1, 2 சரி. தங்கத்தின் தூய்மையும் வைரத்தின் எடையையும் விவரிப்பது எது? கேரட். பித்தளையில் எத்தனை சதவீதம் துத்தநாகம் மற்றும் காப்பர் கலந்துள்ளது? 30% துத்தநாகமும் 70% காப்பர். கலவைகளை எத்தனை வகைகளாக வகைப்படுத்தலாம்? 2. கீழ்கண்டவற்றுள் எது பலபடித்தான கலவையின் வகையாகும்? கூழ்மங்கள். கீழ்கண்டவற்றுள் இரும்பு தூள் மற்றும் உப்பு கலவை எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பலபடித்தான கலவை. உப்பு கரைசல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஒருபடித்தானவை. ஒரு மாவு பொருளை நீரில் கலக்கும்போது அதன் நுண்ணிய துகள்கள் அடியில் படியும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொங்கல். எண்ணெய் மற்றும் நீர் கலவையில் தனித்தனி அடுக்குகளாக பிரியும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூழ்ம கரைசல். எந்த வகை கலவையில் பகுதி பொருட்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை? ஒருபடித்தான கலவை. உண்மை கரைசல்களில் துகள்களின் உருவ அளவு எத்தனை சென்டிமீட்டருக்கு குறைவு? 10⁻⁻7. கூழ்ம கரைசல்களில் துகள்களின் உருவ அளவு 10⁻⁻7 சென்டிமீட்டர் முதல் எத்தனை சென்டிமீட்டர் வரை உள்ளது? 10⁻⁻5. தொங்கல்களில் துகள்களின் உருவ அளவு எத்தனை சென்டிமீட்டருக்கு மேல் உள்ளது? 10⁻⁻5. ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். ஒரு மீட்டர் என்பது எத்தனை நானோமீட்டர் சேர்ந்தது? 10⁻�9. கூழ்ம கரைசல்களை செறிவுமிக்க நுண்ணோக்கியால் பார்க்கும்போது கூழ்ம துகள்கள் இங்கும் அங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கும் நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ப்ரௌனியன் இயக்கம். ஒரு வலுவான ஒளிக்கற்றையை கூழ்ம கரைசலின் வழியே செலுத்தும்போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை கண்டறிந்தவர் யார்? டின்டால். வாகனத்தின் முகப்பு விளக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? டின்டால் விளைவு. வானம் நீல நிறமாக இருப்பதும் அல்லது தோன்றுவதும் எந்த தத்துவத்தை குறிப்பிடுகிறது? டின்டால் விளைவு. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, கூழ்களிமம் ஜெல் என்பது ஒரு அரை திண்ம பொருளாகும். கூற்று 2, திரவத்தை போன்று சுதந்திரமாக கூழ்களிமம் பாயாது. இதுக்கான ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஒரு திரவத்தில் வாயு பரவும் நிகழ்வு டேஸ் எனப்படுகிறது? நுரை. பால்மம் என்பது எந்த வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது? லத்தீன். திரவ கலவை பால்மமாக மாறக்கூடிய நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பால்மமாக்கல். பூச்சிக்கொல்லி மருந்து எதற்கு எடுத்துக்காட்டாகும்? பால்மமாக்கல். வடிகட்டிகள் எத்தனை வகைப்படும்? 4. கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முறையில் முக்கியமான வடிகட்டும் முறை எது? டயாலிசிஸ். இரத்தத்தில் உள்ள பகுதிகளை பிரித்தல் மற்றும் தடவியல் அறிவியலில் சிறுநீரின் பகுதிகளை பிரிக்கவும் உதவும் முறையின் பெயர் என்ன? மையவிலக்கு முறை. 25 கெல்வின் கொதிநிலை வேறுபாடுகள் 2 திரவங்கள் கொண்ட கரைசலை பிரித்தெடுக்க பயன்படும் முறை எது? எளிய காய்ச்சி வடித்தல். நீர் மற்றும் எண்ணெய் போன்ற ஒன்றா கலவை திரவங்கள் எதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது? கரைப்பான் வடிசாறு வடித்தல். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடில்லாத கரையக்கூடிய திரவங்களை பிரிக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? பின்ன காய்ச்சி வடித்தல். மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் பின்வரும் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? பின்ன காய்ச்சி வடித்தல். வாசனை திரவியங்கள் தயாரித்தல் மற்றும் பல்வேறு மூலங்களிலிருந்து சாயங்கள் தயாரித்தலில் பயன்படுத்தப்பட்ட தலையாய முறை எது? கரைப்பான் சாறு இறக்கல்.
பின்வருபவைகளில் சோப்பு, மருந்தாக்க மற்றும் பெட்ரோலிய தொழிற்சாலைகளில் எந்த முறை பயன்படுகிறது? கரைப்பான் வடிசாறு பிரித்தல். திண்மப் பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு பதங்கமாதல். ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் உட்கவர்தல் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உறிஞ்சுதல். ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் கவரப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரப்பு கவர்தல். மருத்துவத்துறை ஆராய்ச்சி மற்றும் தடய அறிவியல் ஆய்வுக் கூடங்களில் பலவகையான கலவைகளை பிரித்தெடுப்பதில் விரிவான பயனை கொண்டுள்ள முறை எது? வண்ணப்பிரிகை. மருத்துவ ஆய்வுக் கூடங்களில் புரத மாதிரிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் பிரித்தெடுக்கப்படுகின்றன? மின்னார் கூழ்ம நகர்வு. கரைபொருள் நகரும் தொலைவிற்கும் கரைப்பான் நகரும் தொலைவிற்கும் இடையேயான விகிதத்தை அளவிடும் அளவீடு எது? RF.